அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிம் மாஸ்டராக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களாவது நான் ஜிம் மாஸ்டரை விட்டு விலகி, அதுக்கப்புறம் நான் திருமணம் ஆச்சு, நிறைய குடும்ப பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறது விட்டுட்டேன். புதுசாக இப்போ தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது கற்று தரப்போம். முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிங்க. என் கூடயே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது. 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று உடம்பு ஏற்றுறவங்க, உடம்பு குறைக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. வயதானவங்களுக்கும் குழந்தைகள் இருப்பாங்க. இதை 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு தனியாக எக்ஸசைஸ் இருக்குது. குழந்தைங்கன்னா ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே குழந்தைகள் லிஸ்ட் எடுத்துப்போம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பெரியவங்க லிஸ்ட் எடுத்துப்போம். 18லேருந்து ஒரு 35க்குள்ளே ஒரு லிஸ்ட்டு, 35க்கு மேலே ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு பிறகாக தான் நம்ம எக்ஸசைஸை பண்ண போகிறோம். ஆனால் வீட்டிலே இருந்து பண்ணுறது தான். வெளியில் போகிறது இல்லவே இல்லை. ஜிம்முக்கோ மற்றபடி வெளியில் போகணும் அப்படிலாம் எந்த எக்ஸசைஸும் கிடையாது. வீட்டில் இருந்து என்னால் எக்ஸசைஸ் பண்ணணும், வீட்டிலே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்னலாம் செய்யலாம் பார்த்து ஜிம்மு நாளைக்குலேருந்து நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ உடம்பு குறைக்கிறவங்க, உடம்பு ஏற்றுறவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணோம் நாள் எடுத்துங்க. ஃபஸ்ட் நாள் என்ன செய்கிறீங்கன்னா, நாள் ஃபுல்லாக இந்த பாருங்கள் முடி இருக்குல்ல, இந்த முடியெலாம் க்ளீன் ஷேவ். ஏன்னு கேட்டால் க்ளீன் ஷேவ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்வைகள்லாம் வரும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதேமாரி உடம்பு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்களா, இந்த வேர்கள் இந்த முடிகள் பார்த்திங்கன்னா எல்லா சத்துகளையும் எடுத்துரும். அதேமாதிரி இங்கே அக்கு, இங்கே உடம்பு எங்கெல்லாம் உங்களுக்கு முடிகள் இருக்குமோ அக்கள் எல்லா இடங்களிலும் அந்த முடிகள்லாம் எப்பவுமே ரோமத்தை எடுத்துருங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நான் இப்போ டை அடிக்கிறேன், அதனால் எனக்கு இன்னும் நிறைய முடியெலாம் எடுக்க முடியாது. கொஞ்சம் ஒட்டை இந்த மாதிரி முடிகளை எடுத்துருங்க. முடி இந்த இடத்துல ஓரங்களும் ஒட்டை எடுத்துருங்க. முடிகள் கம்மியாக இருந்தால் தான் உடம்பு நல்லா சீக்கிரமாக ஏறும். உடம்புகள் வேணும்னா முடியை எடுக்கணும், அதை எடுத்துருங்க. அதேமாதிரி பேர் எக்ஸசைஸ் அன்றைக்கி பேதி மாத்திரை எடுத்துங்க. பேதி மாத்திரை ஏன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் புண்கள், பூச்சிகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச்சி மருந்து எடுத்துங்க. ஒன்று பூச்சி மருந்து, ஒரு பேதி மருந்து எடுங்க. ஆனால் பூச்சி மருந்து எடுக்கலை. ஏன் பூச்சி மருந்து எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சி இருக்காது, இருந்தாலும் செத்துருக்கலாம் அப்படின்னு. நான் இப்போ பேதி மாத்திரை தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இதெல்லாமே செய்யணும். இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். உடம்பு ஏற்றுறவங்க எல்லோரும் காமனானு சொல்கிறோம். குழந்தைங்க லிஸ்ட்டு இதில் வராது. குழந்தைங்களுக்கு பேதி மாத்திரையோ பூச்சி மாத்திரையோ இதெல்லாம் கிடையாது. டாக்டர்ஸை கேட்டிங்க செஞ்சுங்க. நம்மளுக்கு அதாவது நான் கொஞ்சம் ஏஜ்டான பர்சன், ஒரு 18 வயசு இருக்காங்க, அவங்களுக்காக தான் இதெல்லாமே சொல்லிட்டுருக்கேன். 18 வயசு இருக்குங்க பேதி மாத்திரை எடுத்துக்கலாம். பேதி மாத்திரை எடுத்துக்கலாம், இல்லைனா பூச்சி மாத்திரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாத்திரை எடுத்துக்கணுமோ எடுத்துங்க. ஏன்னா வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் உடம்பு ஏறாது. அதேமாரி ஒரு மாதிரியான ஒரு சோர்வாக இருக்கும், வயிற்றில் ஒரு மாதிரி அரிக்கும், அந்த மாதிரி ஏதாவது செய்யும். அதனால் இந்த இதெல்லாம் அன்றைக்கி செஞ்சீங்க. ஷேவ் பண்ணுங்க கண்டிப்பாக. அதேமாரி வரும்போது மறுநாள் அந்த ஜிம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஷர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட், லூஸான ஷர்ட்டுகள் போடுங்க. அதுமாதிரி ஃபேண்ட்டு, லோயர் அந்த மாதிரியான ஷர்ட்டுகளை போடுங்க. முடிந்தால் ட்ராயர் கூட போடலாம். ட்ராயர் டைட் இல்லாத பார்த்தீங்கன்னா இடுப்பும் டைட் இருக்கக்கூடாது, ஷோல்டர் எந்த இடமும் டைட்டு லூஸாக இருக்கிற மாதிரி. வெளியில் நான் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக தண்ணி ஒன்று வச்சு, தண்ணியோட சொம்பு இந்த மாதிரிலாம் வச்சு தண்ணி வச்சுங்க. தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக, தண்ணி ஒன்று இருக்கணும். எனர்ஜியாக எனக்கு இருக்கணும், எனர்ஜி நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு, அடுத்தது இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு இதை கூட வச்சுக்கலாம். எனர்ஜி ட்ரிங்க் கொஞ்சம் போட்டு வச்சு, ஒரு சிலர் ஒர்க் அவுட் பண்ண போகிறவங்க பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிலாம் பண்ணுவாங்க. நம்ம போகிறது ஒரு 1/2 hour என்ன எக்ஸசைஸ் இருக்கோ அது மட்டும் தான் பண்ண போகிறோம். எல்லாமே வீட்டில் இருந்து என்னென்ன பண்ணலாமோ அது மட்டும் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யறது எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக கற்றுத்தரேன். நாள்ன்றதால இது இன்றைக்கி எதுவும் எக்ஸசைஸ் கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், யாரெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் மட்டுமே தான் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் கொஞ்சம் ஏன்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம தான் இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்குங்க. எல்லோரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. என்ன லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு உடம்பு ஏற்றணும் குறைக்கணும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் காமனான எக்ஸசைஸ் தான், வீட்டில் இருந்து செய்கிறது.
ஜிம்மு எக்யூப்மெண்ட் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருந்து எப்படிலாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யலாம் அது மட்டும் தான் கற்றுக்க போகிறோம். இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நான் மேஜிக்லாம் செஞ்சுன்னு இருந்தேன். எனக்கு மேஜிக்லாம் தெரியாது. மேஜிக்ன்றது ஒன்றுமே தெரியாது. சும்மா செய்ய ஆரம்பித்தேன். நல்ல வியூஸ் போயின்ட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் திட்டுவாங்க. அதெல்லாம் திட்டுறது அதெல்லாம் போங்க. எனக்கு யார் திட்டலாம் காதில் வாங்கிக்கூடாது. இது மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். திட்டினாங்க போகிறாங்க. அவங்களுக்கு காதில் திட்டுறாங்கன்னா அவங்களுடைய சுபாவம் அவ்வளோதான். மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. யாருமே நல்லதாக ஒன்று போட்டோம், நல்லதாக ஒன்று செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் பாராட்டுறதுக்கு ஆள்கள் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு குறை சொல்கிறதும் இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள விட்டுடுங்க, அவங்கள பற்றி பேசவே வேணாம். ஆனால் இன்னும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ திட்டுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ அவங்க வளருவாங்க. அது தெரிஞ்சுங்க. முதல்ல சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லது கெட்டதாக பண்ணுறோம், அவங்கள திட்டுறோம், நீ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு திட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வளருவாங்க. நானாக இருந்தாலும் சரி, இது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் வேணால் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் இவனா ஒரு ஆளாக நினச்சிருப்பான், அவனா வளர்ந்துருப்பான். அதனால் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையும் திட்டாதீங்க. திட்டினீங்கன்னா அவங்க வளர்ந்துருவாங்க. அதை தெரிஞ்சுங்க. அப்படி அவங்கள ஏதாவது நீங்கள் தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படியே தள்ளி விட்டு போயிடுங்க. அவன் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிருவான். இது தெரிஞ்சுங்க. நாளையிலேருந்து ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.